இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode e-shopping application available for Play Store app. BuyMode e-shopping application install and login. Order welcome kit order purchased. Order ready to delivery. Order received to courier. Chrome ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் இ-ஃபைலிங் 2.0 அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுத்து இருப்பாங்க இன்கம் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இது மூலமாக தான் நம்ம வந்துட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதும் இது மூலமாக தான் பண்ணுவோம். பட் நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிடுச்சுன்றதும் இதில் தான் போய் செக் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டாண்ட் இ-ஃபேன் எடுக்கணுனாலும் நம்ம அங்கே வருங்க, இங்கே ஆப்ஷன்ஸ் ஆகுதுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு பேன் கார்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிடுச்சு இல்லைன்றதை எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ். இங்கே லிங்க் பண்ணோம்னா நம்ம பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், லிங்க் ஆதார்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நம்மளே பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்க பக்கத்தில் இ-சேவையில் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ 1000 rupees சார்ஜஸ் வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாகவே இருந்தது. அவங்க கொடுத்த டேட் டைமிங்லாம் முடிஞ்சதுனால 1000 rupees வந்து சார்ஜஸ் பெனால்ட்டி வாங்குறாங்க. அது அமௌண்ட் பே பண்ணால் தான் ஆதாரும் பேனும் லிங்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம லிங்க் ஆகிருக்குன்றதை செக் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்க, லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பேன் நம்பரும் இங்கே ஆதார் நம்பரும் டைப் பண்ணணும். ஓகேங்களா, நான் என்னோடய பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் இங்கே டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் இங்கே டைப் பண்ணிக்கங்க. நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிட்டு அந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மேலே ஷோ ஆகுது பாருங்கள், யுவர் பேன் கார்டு ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது என்னோடய பேன் நம்பரு, கீழே ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருச்சு அப்படின்ட்டு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, இது இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. பட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ஆதாரும் பேனை லிங்க் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.